ஜஸ்ட் 2 மினிட்ஸில் வந்து ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. செம்ம ஒரு ஒஸ்ட்டான ஒரு டே. இது வந்து ஒஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஆக்சுவலாக பெங்களூர் டிராஃபிக்கை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் தெரிஞ்சும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் வந்து லேட் ஆகிடுச்சு. சரி ஓகே, ட்ரெயினும் பார்த்திங்க அப்படின்னா மிஸ் ஆயிடுச்சு. வேறு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்ருவோம். வீட்டுக்கு போயிடலாமெல்லாம் யோசிச்சிட்டோம். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அங்கே வந்து ரிட்டன் டிக்கெட்டும் ட்ரெயினுக்கு வந்து புக் பண்ணியிருந்தோம். அங்கே ரூமுக்கு பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸும் வந்து பே பண்ணிட்டோம். சரி எப்படியாவது போய் தான் ஆகணும்னு சொல்லி பார்க்கும்போது நான் வந்து ரெட் பஸ்ஸில் செக் பண்ணி பார்த்தேன். பட் என்ன அப்படின்னா நிறைய பஸ் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ பெங்களூர்லேருந்து கோகர்னாக்கு இது பார்த்திங்க அப்படின்னா சீபோர்ட் ட்ராவல்ஸ்னு சொல்லிட்டு இந்த பஸ்ஸுங்களை நமக்கு வந்து புக் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான். 630 ருபீஸ்க்கு இந்த பஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. ட்ரெயின் டிக்கெட்டை பார்த்திங்க அப்படின்னா 430 ருபீஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் அதோட இது பார்க்கும்போது ஓகேன்னா எனக்கு வந்து தோணுது. ஸோ பஸ்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா நீட்டாக தான் இருந்தது. ஸோ குறை சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. இது பார்த்திங்க அப்படின்னா நான் ஏசி ஸ்லீப்பர் பஸ் தான். பட் நம்ம இந்த கிளைமேட்டுக்கு வந்து ஏசி தேவையே கிடையாதுங்க. ஸோ அந்தளவு பெங்களூர் கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு தான் இருந்தது. இது ஒரு மான்சூன் சீசன் நிறையா. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து மழை தான். ஸோ நைட்டு பார்த்திங்க அப்படின்னா நைட்டு ஸ்டார்ட் ஆன மழை காலையில் வரையும் பார்த்திங்க அப்படின்னா பேஞ்சிட்டு தான் இருந்தது. பட் ஆனால் நம்ம டிரைவர் பார்த்திங்க அப்படின்னா மழை அதெல்லாம் பார்க்காம அடிச்சு நோண்டிட்டு வந்துட்டாருங்க. பட் என்ன அப்படின்னா அங்கே வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து ஸ்டாப்பிங்கை போட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அது திங்ஸ்லாம் வந்து கீழே இறக்கி வச்சுட்டு இருந்தாங்க. அந்த நீங்கள் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அந்த பஸ்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக வரலாம் கோகர்னாக்கு. அந்தளவு நல்லா இருந்தது. ஸோ வர வழியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வியூலாம் பார்க்கவே செம்மையாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த மான்சூன் டைம் வர செம்மையாக இருந்தது. எல்லாமே க்ரீனரியாக பார்க்கவே சூப்பராகவே இருக்குது. ஸோ கோகர்னா போயிட்டு பார்க்கலாம் இன்னும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையாக சொல்லணும்னா இந்த பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக எனக்கு நல்லா தான் இருந்தது. ஸோ இந்த 630 ருபீஸ்க்கு இந்த பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்க அப்படின்னா ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து கோகர்னா வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ரீச் ஆன டைம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக மழை தான் பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ வருமானு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆட்டோ வந்துச்சு அப்படின்னா நம்மளும் ஆட்டோவில் ஏறி கிளம்ப வேண்டியது தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.